ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து சரிஞ்சிருச்சு. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தளபதி விஜய் வந்து சினிமாவில் வந்து விலக போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அவரோட கடைசி திரைப்படம் வந்து ஜனநாயகன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல் மட்டும் தான் வந்து களமிறங்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் கடைசியாக ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட பிஸ்னஸ்லாம் வந்து அமோகமாக நடந்துகிட்ருக்குங்க. ஸோ ஓடிடி உரிமை, உரிமை, ஆடியோ ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கொன்று வந்து ஸோ மாஸான ஒரு கலெக்ஷன் பெற்று சூப்பரான ஒரு விற்பனை ஆகிட்டே இருக்குது. இந்நிலையில் இப்போ வந்து தெலுங்கில் வந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வெறும் 9 கோடி கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முன்னதாக வந்து லியோ படத்தை வந்து இயக்குனரும் ஸோ நாக்வம்சி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 16 கோடிக்கு வந்து தெலுங்கில் வந்து அவர் வந்து ஸோ லியோ திரைப்படத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதன் மூலம் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 9 கோடி வந்து லாபம் கிடச்சிருச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் கிடச்சிது. ஆனால் வந்து இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை வெறும் 9 கோடிக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தெலுங்கில் வந்து திரையுலகம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கோட் திரைப்படம் வந்து தெலுங்கில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாப் அப்படின்றதுனால ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வெறும் 9 கோடி தான் வந்து கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சோகமான செய்தியாகவே போயிட்டுருக்கு.